ஜோதிட தகவல்ல நேற்று உங்களிடம் பேசுகின்ற பொழுது ஒரு சுபகாரியங்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது நம்ம எப்படி செயல்படணும்னு சொல்லிட்டு சொன்னேன். குறிப்பா கல்யாணத்துக்கு, ஒரு நல்ல காரியத்திற்கு முகூர்த்த தேதி செலக்ட் பண்ணுகின்ற பொழுது மாசத்துல 5 நாள் இருந்தாலும் கண்டிப்பா சந்திராஷத்தையும் 7வது நட்சத்திரத்தையும் தவிர்க்கணும்ன்ற ஒரு கருத்தை சொன்னேன். அடுத்து குறிப்பாக தாராபலன் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொன்னேன். ஜென்ம நட்சத்திரம் 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம், 9வது நட்சத்திரம் வந்தா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொன்னேன். அடுத்து பார்க்கின்ற போது சந்திர பலன் ஒண்ணு இருக்குங்க. சந்திர பலன் நம்ம ராசிக்கு ஒரு சில ஸ்தானங்கள்ல சந்திரன் சஞ்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம். ஜென்ம ராசி இருக்கிற நாள்ல செய்யறதே ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா ஜென்ம நட்சத்திரம் தான் கூடாது. ஒருத்தர் அஸ்வினில பிறந்திருக்காருன்னா பரணியில பிறந்த நாள் நல்ல நாள். அதே மாதிரி ஒருத்தர் கிருத்திகை 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் ரிஷப ராசியில பிறந்திருக்காருன்னா அவருக்கு ரோகிணி நாள்ல ரொம்ப ரொம்ப நல்ல நாள். ஏன்னா 2வது நட்சத்திரம் தன நட்சத்திரம். அடுத்து ஜென்ம ராசி ரொம்ப ரொம்ப நல்லது. ஜென்ம ராசி 3வது ராசி 6வது ராசி 7வது ராசி 10வது ராசி 11வது ராசி ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ மேஷ ராசியில ஒருத்தர் பிறக்கிறாங்கன்னா சந்திரன் ஜென்ம ராசியில சஞ்சரிக்கிற நாள், மிதுன ராசியில சஞ்சரிக்கிற நாள், கன்னி ராசியில சஞ்சரிக்கிற நாள், துலா ராசியில சஞ்சரிக்கிற நாள், மகர ராசியில சஞ்சரிக்கிற நாள், கும்ப ராசியில சஞ்சரிக்கிற நாள் ஒரு சிறப்பான நாட்கள் ஆகும். ஆச்சா, உதாரணத்துக்கு சொன்னேன். அடுத்து பார்க்கின்ற பொழுது என்கிட்ட கேட்கும்போது இன்னும் ஒரு சில டவுட் கேட்பாங்க. வீடு கிரகப்பிரவேசம் பண்றதுக்கு எப்படி செயல்படுத்தணும், எப்படி செய்யணும்னு கேட்பாங்க. பொதுவா ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்றதுக்கு முகூர்த்த லக்னத்துக்கு 4ஆம் வீட்டுல பாவகிரகம் இல்லாம இருக்கணும். முகூர்த்த லக்னத்துக்கு 4ஆம் வீட்டுல பாவகிரகம் இல்லாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, பெரும்பாலும் பார்க்கின்ற போது குறிச்சு கொடுக்கும்போது எப்படி குறிச்சு தருவோம்னா பிரம்ம முகூர்த்தத்துல செய்ய சொல்லி குறிச்சு கொடுப்போம். அதாவது ஒரு நாள்ல இருக்கக்கூடிய தோஷங்கள் எதுக்குமே அதாவது திதி தோஷமோ நட்சத்திர தோஷமோ எந்தவித தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷத்துக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கின்ற போது தோஷத்தோட பாதிப்புகள் கம்மி. சூரிய உதயத்துக்கு முன்பும் சூரிய உதயத்துக்கு பின்பும் நாள் கணக்கு நட்சத்திர கணக்கு எல்லாம் கிடையாது. பிரம்ம முகூர்த்தம் போது காலையில 6 மணிக்கு முன்னாடி நீங்க செய்கின்ற பொழுது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்றதுக்குன்னா தமிழ்நாட்டில் பழக்கம் இருக்கிறது என்னன்னா, சென்னை மாதிரி இடத்துல பழக்கம் இருக்குன்னா காலையில 4:30லேருந்து 6க்குள்ள பண்ண ரொம்ப நல்லது. 4:30 to 6 பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லது. சவுத் சைட்ல கிராமத்து பக்கம்லாம் போயிட்டீங்கன்னா மதுரை, திருச்சி இந்த மாதிரி ஊர் பக்கம், கடலூர் பக்கம்லாம் போயிட்டா நிறைய இடத்துல என்ன பண்றாங்கன்னா காலையில 3லேருந்து 4:30க்குள்ள பண்றாங்க. ஒரு சில இடத்துல 3லேருந்து 4:30க்குள்ள பண்றாங்க. ஒரு சில இடத்துல 1:30லேருந்து 3க்குள்ள பண்றாங்க. என்கிட்டயே நிறைய அதாவது வீடு குடி போகக்கூடிய பத்திரிகை உண்டு. அந்த பத்திரிகையில பார்த்தீங்கன்னா கரெக்டா காலைல 1:30 to 3, அடுத்து 3 to 4:30 நிறைய இருக்கு. கிராமத்து பக்கம்லாம் செய்யறாங்க. ஆனா மெட்ராஸ்ல பக்கம் சென்னையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நம்ம 4:30 to 6 தான் குறிச்சு தருது. அந்த வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுகின்ற பொழுது ஒருத்தர் பழக்கம் உண்டு, ஒருத்தருடைய பழக்கம் உண்டு. பொதுவா ஆனி, ஆடி, புரட்டாசி, அப்புறம் மார்கழி, மாசி, பங்குனி இந்த மாதிரி மாசங்கள்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறாங்க. இது இல்லாம ஒரு சிலர் ஆடி மாசமும் போறாங்க, ஒரு சிலர் மார்கழி மாசம் போறாங்க. அவங்களுடைய பழக்க வழக்கத்தை பொறுத்து இருக்கு. அது மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய பழக்க வழக்கங்கள்லாம் உண்டு. பொதுவா ஆந்திர மக்கள் எல்லாமே ஆடி மாசத்துல ஒரு நல்ல காரியம் செய்கின்ற பொழுது ஆடி மாசத்துல அமாவாசை வந்துட்டா, ஆடி மாசத்துல நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க யாருமே கல்யாணமே பண்றது இல்லைங்க. ஆனா ஆந்திரா சைடு போயிட்டீங்கன்னா ஆடி மாதத்தில் உங்களுக்கு அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய முகூர்த்த நாளை நல்ல நாள்னு எடுத்துக்கிட்டு கல்யாணம் பண்றாங்க. ஆந்திரா சைடு போயிட்டா
அடுத்து பார்த்தீங்கன்றால் ஒரு சில வடநாட்டில் வந்து கல்யாணத்துக்கே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து கல்யாணத்துக்கு டேட்டு குறிக்கும் போது பார்த்தீங்கன்னா, காலையில் 6 மணிக்கு மேலே ஒரு 9 மணி 10 மணிக்குள்ள வந்து எந்த லக்னம் நல்லா இருக்குது, ராகுகால யமகண்டத்தை வந்து எடுத்துட்டு மற்ற நேரத்தில் வந்து குறிச்சு தரும். ஆந்திரா சைட்லாம் போயிட்டீங்கன்னா, ஒரு நார்த் இந்தியாவில் சில ஊர்லாம் போயிட்டீங்கன்னா, ஒரு முகூர்த்த நேரத்தை குறிக்கிறதே பார்த்தீங்கன்னா, மிட் நைட்டில் வந்து 12 to 1:30, 1:30 to 3 வந்து குறிக்கிறாங்க. அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு கிரகப்பிரவேசத்தை பற்றி சொல்லுகின்ற போது மாசத்தை பற்றி சொன்னேன். இன்னொரு விஷயத்தை என்ன சொல்லணும்னா, அந்த கத்திரியில மட்டும் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணவே கூடாதுங்க. மே மாசம் 4ஆம் தேதியிலிருந்து மே 28 வரைக்கும் அது எந்த வருஷமா இருந்தாலும் சரி, அது கத்திரி காலம்னு சொல்லுவோம். அந்த கத்திரி காலத்துல வந்து நீங்க வந்து கல்யாணம் பண்ணலாம், வீடு கிரகப்பிரவேசம் பண்றது பண்ணக்கூடாது. அடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாட்டில இருந்து பேசுறவங்க என்ன பேசுறாங்கன்னா, முகூர்த்த நாள் குறிக்கின்ற பொழுது சனிக்கிழமை கூட வந்து முகூர்த்த நாள் குறிக்கிறாங்க. என்னப்பா வந்து சனிக்கிழமை முகூர்த்த நாள் கேட்குறீங்க ஏன்னு கேட்டா, அப்பதான் எங்களுக்கு வந்து ஹாலிடே, அன்னைக்கு தான் நாங்கள் வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி கல்யாணத்துக்கு வந்து குறிக்க முடியும்னு கேட்டு டேட் கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது வந்து பழக்க வழக்கங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து தேதிகளை வந்து நம்ம வந்து குறிச்சு தரோம், எடுத்து தரோம். அந்த என்ன தேதி குறிச்சாலும் 7வது நட்சத்திரமும் சந்திராஷ்டத்தையும் கண்டிப்பா நீங்க வந்து பார்க்கணும். நடைமுறையில் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை பலதரப்பட்ட மக்கள்கிட்ட பழகினதை வைத்து கிடைத்த தகவலை கொண்டு ஒரு சில தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து உள்ளேன். வருகின்ற நாட்களில் மேலும் பல தகவல்களை உங்களிடம் பகிர உள்ளேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.